என்று அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சீனாய் வனாந்தரத்திலே கற்பிக்கும் போது இவைகளை மோசேக்கு சீனாய் மலையிலே கட்டளையிட்டார். அப்போ வனாந்தரத்தில் நடத்தும் போதுதான் ஆண்டவர் நமக்கு கற்பிக்க முடியும். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு மிக முக்கியமான 10 கட்டளையும் 600க்கும் மேற்பட்ட சிறு கற்பனைகளும் உண்டு. இது எல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது சீனாய் வனாந்தரத்தில். சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, நிறைய பலிகள் இஸ்ரவேலர்களுக்கு உண்டு. போஜன பலி, இந்த பலிகளை எல்லாம் அவர்களுக்கு எப்படி செலுத்த வேண்டும் என்று கிரமமாக கற்றுக் கொடுத்து. ஏன்னா வனாந்தரத்தில் தான் நம்ம கீழ்ப்படிவோம், வனாந்தரத்தில் தான் நம்ம கற்றுக்கொள்வோம். நமக்கு ஒரு வியாதி இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தெளிவாக கேட்கும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நமக்கு ஒரு நெருக்கம் இருக்கும்போது, ஆனால் செழிப்பாக ஒருத்தன் இருக்கும்போது அவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். திருப்தி அடைஞ்சவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். ஆனால் பசியாக இருக்கிறவனுக்கு முருங்கைக்கீரை கூட அமிர்தம் மாதிரி இருக்கும். அதுதானே. அப்போ இந்த வனாந்தரத்தில் கற்றுக் கொடுத்தார் எப்படி பலி செலுத்தணும், எப்படி கர்த்தர் சத்தம் கேட்கணும். வனாந்தரத்தில் தான் அவங்க கன்றுக்குட்டியை வணங்கினாங்க. அதே வனாந்தரத்தில் தான் கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து பேசுகிற அவர் சத்தத்தை கேட்டாங்க. அக்கினி புகை எழும்பி கர்த்தர் அப்படியே அந்த இடத்துல அவர்களோடு பேசினதை பார்த்த ஒரே ஜாதி வனாந்தரத்தில் நடந்த ஜாதி மட்டும்தான். மோசையோட பிரசங்கம் மட்டும் இல்லை, அவங்களே சொல்கிறாங்க, வனாந்தரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, என்னையன்றி வேறே தேவர்கள். அந்த வார்த்தையை இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தது யார்? கர்த்தரே பேசினார், கர்த்தரே பேசினார். அவங்களுக்கு 7 விதமான பண்டிகைகள்: பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, அறுவடை பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவிர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை. புதிய ஏற்பாட்டின் நிழலாக இருக்கிற பண்டிகைகளை எப்படி கொண்டாடணும், அந்த பண்டிகை எதற்காக கொண்டாடப்பட வேண்டும், இவைகளை கற்றுக் கொடுத்ததும் சீனாய் மலையில் தான். இனி சிலை வழிபாடு கூடாது என்று கண்டுக்குட்டியை அவர்கள் வணங்கி நிர்வாணமாக இருந்தபோது கற்றுக் கொடுத்தார். அப்புறம் ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்தார். உங்களை இந்த வனாந்தரத்தில் இன்னைக்கு நடத்திட்டு வர்றாருன்னு கவலைப்படாதீங்க, கற்றுக் கொடுக்கிறாரு. கற்றுக்கொண்ட பின்னாடி செழிப்பில் கொண்டு போவார். அல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணுறதுனா என்னன்னு கற்றுக் கொடுப்பார். ஆனால் வனாந்தரத்துலையும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தெரிஞ்சால் நம்ம லேட்டாக வருவோமா? எனக்கு நிறைய பேர் கொஞ்சம் படித்தோங்கிறோன்னா ஆராதனைனா எப்போ வேணாலும் வரலாம், ஆராதனையில் எப்படி வேணாலும் உட்காந்துக்கிறலாம். ஆனால் தேவனை கற்றுக்கொண்டவனுக்கு தெரியும், என்னை ஆசீர்வதிக்கிறது அவர் ஒருவரே, அவரை கனம் பண்ணினால் நான் கனம் பண்ணப்படுவேன். இதை புரிஞ்சுக்கிறான். அப்போ தேவன் கற்றுக்கொடும் போது ஆண்டவரே சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி சொன்னாரா? வருத்தப்பட்டு பாரம். கேத்தலிக் பைபிளில் அழகாக போட்டிருக்கோம், சுமை சுமக்கிறவர்களே எல்லாரும் ஓடி வாங்க. இப்படி ஒரு தெய்வம் கூப்பிட்டுருக்காரா? நீங்கள் என்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லை, பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லை, என்ன கொள்ளுங்கள், அப்புறம் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு கற்றுக்கொள்ளாததுனால தான் இளைப்பாறுதல். நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனையிலேயே நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளலை, இந்த வனாந்தரத்திலே நீங்கள் ஆண்டவருடைய வழிகளை கற்றுக்கொள்ளலை, இந்த கஷ்டத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளலைன்னா எப்போ கற்றுக்கொள்ள போகிறீங்க? எல்லாருக்கும் ஆசை தான் வனாந்தரத்தை சீக்கிரமாக கடந்துடணும், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை சீக்கிரமாக. உங்களை விட அவருக்கு தான் ரொம்ப ஆசை. ஆனால் இந்த வனாந்தரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? உடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது சொல்லுங்க. அப்போ நீதி நியாயத்தை கற்றுக்கொள்ளும் போது அவன் அடுத்தவன் மேலே கசப்பு வருதா? ஆனால் அவன் வீடு கட்டிட்டான்னு பொறாம வருதா? அவன் வேலைக்கு போயிட்டான்னு பொறாம வருதா? நான் அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளும் போது என் இருதயம் எப்படி மாறுது? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. கற்றுக்கொண்டீங்களா? போன காய்ச்சலில் என்ன கற்றுக்கொண்டீங்க? போன 10 நாள் ஆஸ்பத்திரியில் என்ன கற்றுக்கொண்டீங்க? போன தோல்வியில் என்ன கற்றுக்கொண்டீங்க? போன வருஷம் தோல்விகளில் என்ன கற்றுக்கொண்டீங்க? நடந்து வந்த ஊழிய பாதையில் என்ன கற்றுக்கொண்டீங்க? அந்த வியாதி படுக்கையில் என்ன கற்றுக்கொண்டீங்க? அந்த வனாந்தர தனிமையில் என்ன கற்றுக்கொண்டீங்க? ஏன் ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் என்னை நடத்துகிறார்? சீனாய் வனாந்தரத்தில் கற்றுக் கொடுத்தது தான் இன்று வரை இஸ்ரவேலர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் வர
இன்று வரை நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இப்போ நீங்கள் கற்றுக்கொள்ளலை, உங்களுக்கு உள்ள ஆயுசு நாளில் கற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் எப்போ கற்றுக்கொள்கிறீங்கன்னா அது ரொம்ப கடுமையான காலம். அங்கே மட்டும் நீங்கள் போய் கற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப அற்புதமான பகுதி ஏசாயா 26. அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். நம்ம சபைக்கு இந்த வசனம் ரொம்ப அத்துப்படியான வசனம். என்ன அதே 26 ஏசாயால 9ஆம் வசனத்தில், என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அப்ப ஆண்டவருடைய ஆவி உள்ள இருந்தா எப்ப தேடுவாங்க? ஏங்க அதிகாலையில் தேடணும்? ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற நேரம் அதிகாலை நேரம். பல நேரம் கவனிங்க பிரியமானவர்களே, யாரையாவது பார்க்க போயிட்டு நல்லா அவங்களுக்கு நேசிக்கிறது மாதிரி போயிட்டு அவங்கள காயப்படுத்திட்டு ரிட்டர்ன் வந்துடுறோம். ஆனால் அநேகரை குணமாக்குகிற கல்விமானின் நாவு அதிகாலையில் கிடைக்கிது. கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதிகாலையில் மெசேஜ் வராது, ஃபோன் வராது, இந்த பிசாசுகளுடைய கூட்டமெல்லாம் தூங்கிட்டு இருக்கும். ஆமாம், அந்த பக்கம் ஸ்பீக்கர் போட்டவன், பாட்டு போட்டவன், எல்லாம் தேவையில்லாத சத்தம். அந்த நேரம் அப்பா பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் நாவு என்ன நாவாக மாறும்? என்ன நாவாக மாறும்? இன்னைக்கு அதனால தான் என்ன பேசணும், கேவலமானதெல்லாம் பேசுகிறோம், நம்மளை நாமே உயர்த்தி பேசுகிறோம், நம்ம பெரிய ஆளுன்னு பேசுகிறோம், நம்ம படிச்சிட்டோன்னு சொல்கிறோம், நம்மக்கிட்ட நிறைய இருக்குன்னு. ஒன்றுமே இல்லை. அப்போ வனாந்தரம் எதுக்கு? ஆண்டவர் எதுக்காக தேவ பிள்ளைகளை வனாந்தரத்தில் நடத்துகிறாருன்னா கற்றுக் கொடுக்குறது. அதிகாலையில் எழும்பி முழங்காலில் நின்று கையில் பைபிளை வச்சுட்டு சங்கீதம் வாசித்தா ஒரு நாள் நீங்களும் தாவீது போல மாறிடுவீங்க. உங்களும் செம்மையான இருதயத்தில் துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களும் யோபு மாதிரி சொல்லுவீங்க. யோபுக்கு சாப்பாடு வருதோ இல்லையோ, ஆமாம், படுத்திருக்கும் போது வார்த்தை வரும், வார்த்தையை பிடிச்சிக்கிடுவார். அதனால தான் அவரால் மறுதளிக்காமல் வாழ முடிஞ்சிச்சு. அந்த சோதனையில் அவர் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. சும்மா ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம நினைச்சிட்டே இருப்போம் எல்லாம் சரியாக தான் நடக்கணும். வார்த்தை வந்தா தான் இந்த உபத்திரவம் எதுக்கு, இந்த உபத்திரவத்தினுடைய முடிவு என்ன, இந்த உபத்திரவம் என்னை எப்படி கொண்டு போகும், இது என்னை எப்படி நடத்தும், அதை கற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் காலையில் இன்னைக்கு கற்றுக்கிட்டு வந்தீங்க? நிறைய பேர் ஓடி ஓடி வந்ததை பார்த்தேன். 8:20, 8:30, 8:40. எத்தனை பேர் தினந்தோறும் காலையில் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கிறீங்க? கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிறங்க, ஒரு பேனா வச்சுக்க, நோட்டு வச்சுக்கிறங்க, எழுதிக்கிட்டே இருங்க. நிறைய எழுதி தான் ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு கொண்டு வர்றோம். சும்மாலாம் வராது. என்ன உட்காந்து. ஆனால் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். என் வாழ்க்கையில் நடந்து வந்த அனுபவங்கள் தான் நம்மளை இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கு. நம்ம செஞ்ச பாவமும் தப்பும் தான் நம்மளை நல்லவனாக மாற்றிருக்கு. ஏன்னா அந்த தோல்வியும் பாவமும் நமக்கு இப்போ நம்ம அது கடந்து வரும்போது இப்படிலாம் வாழ்ந்துட்டோமே, இனி சரியாக வாழணுங்கிற உணர்வை நமக்கு கொடுக்குது. இதனால் நம்ம வாழ்க்கையை இழந்துட்டோமே. என் வாழ்க்கையில் 30 வருஷத்துக்கு ஃபைலே கிடையாது. என் வாழ்க்கையில் 30 வயசு வரைக்கும் நான் என்ன செஞ்சேனே இல்லை, ஹிஸ்ட்ரியே இல்லை, வேஸ்ட்டு. ஆனால் நமக்கு ஆண்டவரோடு நெருங்க கற்றுக் கொடுக்கும்போது நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுறாரு. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு தீர்மானம், ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிகாலை ஜெபந்தான். அதிகாலையில் ஜெபத்தை விட நம்ம அவர்கிட்ட பேசுகிறத விட அவர் நம்ம கூட பேசுவார். அப்படி ஒரு சங்கீதம் வாசிக்கும் போது ஒரு வசனம் உங்களோட ஹைலைட் ஆகும். இந்த வசனம் அந்த நாளுக்கான போஜனமாக இருக்கும். அவர் உங்களோடு பேசி உங்களை சரிப்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை சரியாக நடத்துவார். அதனால தான் சொல்கிறார், எனக்குள் இருக்கிற என் ஆவியினால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்வாங்க. பக்கத்தில் காலை பார்த்து அவ்வளோ லேட்டாவா கற்றுக்கிற போகிறீங்க? இப்போ நியாய தீர்ப்பில் போய் நின்றுட்டு கரெக்டாக தான் நியாயம் தீர்க்கிறாரு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் அந்தரங்க பாவத்தோடு தான் இருந்தோம். நம்ம இயேசுவை மறுதளித்து தான் வாழ்ந்தோம். நம்மளை நாம ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்தோன்னு அன்னைக்கு போய் நின்றுட்டு ஆண்டவர் ரைட்டாக தான் மார்க் போடுறார். அந்த ஒருத்தன் சர்ச்சில் வெள்ளையும் சொல்லையுமா நல்லா இருந்தான், அவன் நல்லவன்னு நம்பிட்டு இருந்தான், அந்த போட்டு தூக்கி அடிச்சிட்டார். இப்போ கற்றுக்கிறங்க, இந்த உபத்திரவத்தில் கற்றுக்கிறங்க, இந்த தோல்வியில் கற்றுக்கிறங்க, இந்த நேரத்தில் கற்றுக்கிறங்க, இந்த கண்ணீரில் கற்றுக்கிறங்க. இந்த வனாந்தரம் உங்களை கானானில் கொண்டு போய் சேர்க்கட்டும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் வியாதி நேரத்தில் தான் காது நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், இதயம் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். வார்த்தை கிடைச்சிருச்சுன்னா அற்புதம் கிடைச்சிரும்.
அல்லேலூயா. வார்த்தை வந்துருச்சுன்னா கவலையே இல்லை, சந்தோஷமா வீட்டுக்கு போயிருவீங்க. அப்போ வார்த்தையை தேடணும். வார்த்தை தான் அவரு. அந்த வார்த்தை தான் மரியாளோட வயிற்றுக்குள்ள மாம்சமா வந்துச்சு. அந்த வார்த்தை தான் உங்களை கானான்ல கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா. கொஞ்சம் மனம் வந்த உடனே இன்னைக்கு நம்ம பெரிய ஆளு போல தலையும் தெரியாது காலும் தெரியாது. அவருக்கு அது தெரிஞ்சனால தான் வனாந்தரத்தில் நடத்துறாரு. அடுத்த வசனத்தில் பாருங்க, அடுத்த வசனத்தில் துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும், இதுவரை சொல்லுங்க, வனாந்தரத்தில் நடத்தினாலும் உங்களுக்கு படிப்பு கிடைச்சிச்சா, வீடு கிடைச்சிச்சா, மற்ற எல்லாரும் விட நல்லா வாழ்றீங்களா, எத்தனையோ நன்மைகள், வேலை இருக்கா, சம்பளம் வருதா, ஆனால் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலை? எப்போ பார்த்தாலும் அநீதி தான் செய்கிறோம். அதனால தான் சொல்றாரு, நமக்கு இவ்வளவு தூரம் கர்த்தர் தயை பாராட்டி இருக்கிறாரு அப்படின்னு நம்புறவங்க ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அடிக்கடி உங்க தாத்தாவோட அப்பா, உங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கை, நீங்க வாழ்ற வாழ்க்கை, நீங்க உடுத்துறதையும், உங்களை போஷிக்கிறதையும், உங்களை காப்பாற்றுறதையும், உங்களுக்கு கிடைச்ச ஞானத்தையும், உங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தையும், உங்களுக்கு கிடைச்ச அறிவையும் நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஞானவான்கள் கிருபையை உணர்ந்து கொள்வார். ஆண்டவரே, எவ்வளோ கிருபை என் மேலே நீங்கள் பாராட்டின கிருபை பெரியது, என் மேல் பாராட்டின இரக்கம் பெரியது, எனக்கு நீங்கள் தந்த கிருபை பெரியது அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்களேன். சீக்கிரம் செழிப்பான இடத்துக்கு போயிடுவீங்க. சீக்கிரம் அந்த பிரச்சனையை தாண்டிடுவீங்க. சீக்கிரம் கடக்க முடியாத யோர்தானை கடப்பீங்க. சீக்கிரம் தாண்ட முடியாத எரிகோக்களை நீங்கள் தாண்ட முடியும். அப்போ இங்கே நீதியை கற்றுக்கொள்ளணும். என்ன கற்றுக்கொள்ளணும்? ஆமாம், ஆண்டவருக்கு அவருடைய மனவாட்டினாலே ஒன்று தான் பிடிக்கும், நீதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதிகாலையில் ஆனாலும் குருடனை பார்வையடைய செய்வார், நடுராத்திரி ஆனாலும் சுகமாக்குவார். ஏன்னா நம்முடைய தேவன் என்ன தேவன்? நீதியுள்ள தேவன். இங்கே சர்ச்சில் வந்து 1ஆம் நம்பர் தான், தெருச்சண்டையிலையும் 1ஆம் நம்பர், ரோட்டில் நின்று சண்டை போடுறதுலையும் 1ஆம் நம்பர். அப்போ கேட்குறாரு, இந்த வனாந்தரத்தில் நீ நீதியை கற்றுக்கொள்ளாம எங்கே கற்றுக்கொள்ள போறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு கை ரொம்ப பெருசாக இருக்குது, நாங்கள் அடித்தோம்னா 4 பேர் விழுந்துருவான். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும், எப்போ நீதியை கற்றுக்கொள்ளலையோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்னவா மாறுறோம்? துன்மார்க்கனா. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். துன்மார்க்கன் இவன் தான் துன்மார்க்கன். நீதியை கற்றுக்கொள்ள, நீதிங்கிறது நான் படித்தது அவரால், நான் வாழ்ந்தது அவரால், நான் பிழைத்தது அவரால், நான் ஜீவிப்பது அவரால். சத்தமாக ராமன் சொல்லுங்களேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அந்த அசைவு அவரால், அது உங்கள் செயலில் காட்டணும். நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை, நம்ம இத்தனை கோடி பேர் இருக்கும்போது எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, இத்தனை பேர். ஆமாம், இந்தியாவில் போய் இன்றைக்கி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், சொந்த வீடு இல்லாதவங்க எத்தனை பேர், சும்மா சர்ச் பண்ணுங்கள். சொந்த நிலம் இல்லாதவங்க எத்தனை பேர், சர்ச் பண்ணுங்கள். ஒரு டிகிரி கூட முடிக்காதவங்க இந்தியாவில் எத்தனை கோடி பேர், சர்ச் பண்ணுங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவன் எங்களை நல்லா வச்சுருக்காருன்னு? அப்போ அவருடைய நீதியை கவனித்து பார்க்கணுமா இல்லையா? கற்றுக்கொள்ளணுமா இல்லையா? ஆமாம், இந்த உபத்திரவத்தில் கற்றுக்கொள்ளலைன்னா, இந்த வனாந்தரத்தில் திருந்தலைன்னா, இந்த வனாந்தரத்தில் தாழ்மை அடையலைன்னா என் வனாந்தரத்திலே முடிஞ்சு போயிடும். ஆமாம், மொத்தமாக 2 பேரை தவிர 20 லட்சம் பேரும் வனாந்தரத்திலேயே முடிஞ்சு போயிட்டாங்க. கற்றுக்கொண்ட 2 பேர் கானானுக்குள்ளே போனாங்க. கையை நல்லா தட்டி அல்லேலூயா. அதனால் நம்ம சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நல்லா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பாட்டு பாடி ஜோம் பண்ணுவாங்க. வசனத்தை கேட்கிற அனுபவங்கள் இல்லாத கிறிஸ்தவர்கள் சரியானபடி தேவ சத்தத்திலே, தேவ வெளிச்சத்திலே நடக்க முடியாது. அப்படி வசனத்தை கேட்கிறவனால தான் சொல்ல முடியும், அக்னியில் செத்தாலும் நாங்கள் மறுதலிக்க மாட்டோம். அப்படிப்பட்டவனால தான் எதிர்மறையை பேச முடியும். நேர்மறை மட்டுமல்ல, சில நேரங்களில் எதிர்மறை தான் அதிக நன்மையை கொண்டு வரும். எதிர்மறை தான் அதிக மேன்மை இந்த வேதாகமத்தில் கொண்டு வந்து, சிங்க கெபியில் போடப்பட்ட போதும், அக்கினி போடப்பட்ட போதும், அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அது வேதத்தை ருசித்தால் தான் புரியும்.